அண்மைச் செய்தி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் மற்றும் பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் மற்றும் பதிவாளர் நேரில் ஆஜராக தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் மற்றும் பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் மற்றும் பதிவாளர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராகணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? டாஸ்மாக் தொடர்பான வழக்குல சினிமா தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபர் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை நடத்தியதுல அமலாக்கத்துறை இருந்து பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சினிமா தயாரிப்பாளரிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதுடன் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கவும் அமலாக்கத்துறைக்கு தடை விதித்துள்ளது. இந்த உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில சினிமா தயாரிப்பாளரிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாகவும் அந்த சினிமா தயாரிப்பாளர் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அமலாக்கத்துறை மீது வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி MS ரமேஷ் அமர்வு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல அமலாக்கத்துறை உதவி இயக்குனர் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு நடப்பு வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதே போல சினிமா தயாரிப்பாளர் சார்பாக உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு உள்ள நிலையில கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பி அக்டோபர் 8ஆம் தேதி வழக்கின் இறுதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆணையம், அதாவது அமலாக்கத்துறை ஆணையம் அனுப்பியதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு ஆணைய தலைவர் பிரதீப் குமார் உபாத்தியாயா மற்றும் நிர்வாக பதிவாளர் நஸ்ரீன் சித்திக் ஆகியோர் நேரில் ஆஜராகுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.